திறமையும் இருந்தாலும் வாழ்க்கையின் புற சூழலை சந்திக்க முடியாமல் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பதை பிரித்து அறிய முடியாமல் காணாமல் போன நடிகைகள் தமிழ் சினிமாவில் அதிகம் உண்டு. சில்க் சுமிதா, பாடாபட் ஜெயலக்ஷ்மி அறியப்பட்டவர்கள். ஆனால் அறியப்படாத நடிகைகள் நிறைய உண்டு. அவர்களின் ஒருவர்தான் நிஷா நூர். நாகப்பட்டினத்தில் வளர்ந்த இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர். சினிமா ஆசையில் சென்னைக்கு வந்து பல அவமானங்கள் துன்பங்களை சந்தித்து கடைசியாக 1980 வெளியான மங்கள நாயகி என்ற படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார். தொடர்ந்து இளமை கோலம், எனக்காக காத்திரு, டிக் டிக் டிக், அவள் சுமங்கலிதான், ஸ்ரீ ராகவேந்திரா, கல்யாண அகதிகள் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். கடைசியாக தமிழில் 1992 வெளியான அவள் ஒரு வசந்தம் படத்தில் நடித்து இருந்தார். அவர் பெரும்பாலும் கவர்ச்சியான வேடங்களிலேயே நடித்தார். அவருக்கு வாய்ப்புகள் குறைந்து ஒரு கட்டத்தில் சினிமாவை விட்டே வெளியேறினார். ஒரு தயாரிப்பாளரை அவர் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அவரும் அவரை ஏமாற்றிவிட்டார். இதனால் அவர் சென்னையை விட்டு தனது சொந்த ஊருக்கே சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு அவரை பற்றி எந்த தகவலும் இல்லை. அவர் நாகூர் தர்காவில் பிச்சை எடுத்து வாழ்ந்ததாகவும் நோயுற்று மயங்கி கிடந்த அவரை ஒரு இஸ்லாமிய அமைப்பு மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தது. சில நாட்களுக்கு பிறகு அவர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். இது நடந்தது 2007 நிஷா நூர் பல திரைப்படங்களில் நடித்ததும் அவரை இஸ்லாமிய அமைப்பினர் நாகூர் தர்காவில் மீட்டது மட்டுமே உண்மையான தகவல். மற்றவை அந்தந்த காலத்தில் உருவான யுகத்தின் அடிப்படையிலான தகவலாகும்.